சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் பேஜ்லையும் சரி நம்மளை அப்படி கொண்டாடுறாங்க. சார் முத்து செல்வம் நீ ரெண்டு சூப்பர் காம்போ, செல்வம் மீனா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். எங்க சிறகடிக்க ஆசை ஹீரோ வந்து 5000 ரூபாய் பணம் கொடுத்து வெளியில சொல்லாதீங்க அப்படின்னா. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட நான் இந்த சினிமா வேணான்னு எதிர்பார்த்தது. வந்தது ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான், கூட்டம் கும்பலில் தான் நிற்கிற ஒரு கலைஞனா நடிகனா நான் வந்தேன். அப்பவே நான் சந்தோஷமா இருந்தேன். என்னோட நடிப்பு தொழிலுக்கும் நான் ரொம்ப சின்சியராக இருக்கேங்கிறது நான் இருமாப்போட கூட என் பையன்கிட்ட சொல்லுவேன். சில நேரம் டே நைட்டுமா எடுப்பாங்க ஷூட்டிங்கு, ஆற்றுல நீந்துற மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே குதிக்கிற மாதிரி இருக்கும், பைக்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த தொழிலை வந்து நான் ஐ லவ் சினிமா அப்படின்னு சொல்கிறத விட சினிமா உங்களை லவ் பண்ணும். இப்போ பல நடிகர்கள் வந்து உடம்பு சரியான வெளியில் சொல்லாமல் அவங்க யார் என்ன விஷயம் எதுக்காக கஷ்டப்படுறாங்கிறது தெரியாமே போயிடும். இப்போ அவர் நம்ம டீமு, வேற யாருக்கோ யாருக்கெல்லாமோ நம்ம பண்ணுறோம். அவர் உதயண்ணங்கிற நம்ம டீம். அடுத்தடுத்து உங்களை வந்து சந்தானம் பண்ண கூட எங்களால் பார்க்க முடியல, அது என்னென்ன காரணம்? நான் சந்தானம் சார் கூட நிறைய படங்கள் நடிக்கல. கண்ணால் எடுத்தனா சே சக்கபூர் ராஜா, தில்லுக்கு துட்டுன்னு பண்ண தில்லுக்கு துட்டில் ராம்பாலா சார் டைரக்ஷனில் சந்தானம் சார் காம்பினேஷன் நடித்த படத்தில் ஃபுட்டேஜில் போயிருச்சு. அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு. சில காமெடி நடிகர்கள் கூட நடித்தவங்கெல்லாம் அந்த காமெடி நடிகர்களை குறை சொன்ன மாதிரி எத்தனையோ வரலாறுகள் உண்டு. தன்னோட டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கு உதவி பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார் மட்டும்தான். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இதில் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஐ லவ் சினிமா, ஐ லவ் ஆக்டிங். நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுல்லு சபா பழனியப்பன், இப்போ வந்து சிறகடிக்க ஆசையில் செல்வம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, வந்ததுக்கு ரொம்ப நன்றிகள்ண்ணே. அண்ட் வந்து முக்கியமாக உங்களோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதுல ரெகுலராக அப்டேட் போட்டிருக்கிறீங்க. இது பிப்ரவரியில் மட்டுமே ஒரு 10 வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதமே இப்போ தான் இன்னும் ஒரு 15 நாள் கிடக்கு. எப்படி வந்து இவ்வளோ அப்டேட்டாக இருக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம சினிமாவுக்கு வந்த காலத்தில் வந்து ஒரு பேஜாரான காலம். அப்போவுமே ஒரு பேஜர் இருக்கும். யாராவது ஒரு கான்டாக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து போய் ஒரு ஃபோனில் போய் பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஒன்று வந்துச்சு. மொபைலில் 100 SMS ஃப்ரீ அப்படிம்பாங்க. ஆமாம், அந்த 100 SMS 100 ப்ரொடக்ஷன் மேனேஜர் 100 ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அந்த 100 பேருக்கு SMS போடுவோம். ஏன்னா அந்த மெசேஜ் வந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சார் 100 SMS ஏன் ஃப்ரீயாக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி குட் மார்னிங் ஹே சார் ஐ எம்னா அப்படின்னு சொல்லி ஒரு சினி பீப்புள்கிட்ட நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு பிறகு ரிலையன்ஸ் 500க்கு வந்தது இல்லை. அப்போ எல்லார்ட்டையும் ஃபோன் போட்டு என்னென்னா எது சிஸ்டம் வர 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 அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம குப்பை கொட்ட முடியும். இப்போ வந்து மெசேஜ் அன்லிமிட்டட் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க? இப்போ மெசேஜ் கிடையாது இல்லை, இப்போ தான் போஸ்ட் போடுறோம்ல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். என்ன விஷயம்னா நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது. நீங்கள் நேற்று வந்து 10 பக்கம் டைலாக் பேசி இன்னைக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வரலன்னா கூட நீங்கள் அவுட்டு தான். நீங்கள் வந்து எப்போவுமே எப்படி சினிமாவும் டிவியும் வந்து குருஷேத்திர போர் மாதிரியோ அதே மாதிரி தான் வந்து சோசியல் மீடியாவும். சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னா அவன் நீங்கள் சொல்கிறத தாண்டி அவன் அதை ஏற்றுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்க மாட்டான். அவங்கள நம்ம டியூன் பண்ணி வச்சு நம்மளோட ஃபேன்ஸ் ஆனாலும் சரி, ஃபேன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிற யாருமே என்னோட ஃபேன்ஸ் கிடையாது. எல்லாருமே நண்பர்கள், சகோதர சகோதரிகள். சோசியல் மீடியாவை என்னோட ப்ரமோஷனுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்கிறத நான் பெருமையாக காலரை தூக்கி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அங்கே நெகட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது. சீரியலில் ஒரு நல்ல முத்தோட நண்பன் செல்வமா வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமா அந்த இதுல காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கேரக்டர் செல்வம் கேரக்டருக்கு ஏதாவது பிரச்சனைனா முத்து கேரக்டர் வந்து காரை வித்து கொடுக்கறது, காரை அடக வச்சு கொடுக்கறது மாதிரிலாம். அதே மாதிரி நீங்களும் செல்வம் கேரக்டரும் முத்து கேரக்டரும் நிறைய வந்து ஹெல்ப் பண்றேன். அந்த கேரக்டர் எப்படி இருக்கு? ஆக்சுவலா அந்த சிறகடிக்க ஆசை சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷம். யோகிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எதுக்காக நன்றி சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அவன் நம்ம நடித்தது எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் சிறகடிக்க ஆசை பற்றி சொல்லுங்களேன், அதில் என்ன நீங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் யோகிக்கு நன்றி சொல்கிறேன். அந்த டைரக்டர் குமரன் சார் வந்து லொல்லு சபாவில் நடித்து முடித்தோடனே எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது திருமதி செல்வத்தில் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. பூங்காவனம் கூட கேரக்டர் அப்போ வந்து அதாவது 90s கிட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும். திருமதி செல்வம் பூங்காவனம்ங்கிறது அல்டிமேட் ட்ராக். அது அவங்களோட ட்ராக்கு. பூங்காவனம் ட்ராக் வந்து செம ட்ராக்கு. அதில் வந்து அவரை விட எனக்கு 10-20 வயசு கம்மி, புரியுதுங்களா? இருந்தாலும்
அவருக்கு ஃப்ரெண்டாக நான் நடித்ததை அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஹீரோவுக்கும் எனக்குமே வயசு வித்தியாசம் உண்டு. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒரே வயசு. இப்போ நாங்கள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, 2 பேருமே கார் டிரைவர்ஸுங்க. கார் டிரைவர் ஆனாலும் சரி, இப்போ ஒரு தொழில் சார்ந்தவங்க எல்லாருமே ஒரே வயசு இருக்க மாட்டாங்க. பழக்கத்தை வச்சு கூட 5 வயசு 10 வயசு மூத்தவங்களை கூட மச்சான் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எல்லா தொழிலும் இருக்கும். கொத்தனார் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வெல்டிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, மெக்கானிக், எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். இந்த விஷயத்தை வந்து அவர் வச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு சீரியல்லே பெரிய ஒரு ரெக்கார்டு என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு, 15 வருஷத்துக்கு பிறகு ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிறது இதுவரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம். நானே டைரக்டருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இதோட முழுக்க காரணம் வந்து குமரன் சார் தான். அதில் நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த சீரியலில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னான்னா, நான் சொல்கிற ஒரே வார்த்தை அதுக்கு குமரன் சார் தான் காரணம். ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து நான் எந்த அளவுக்கு தாங்குவேங்கிறது எனக்கே தெரியாது. இந்த கேரக்டருக்கு நான் ஒர்த்தா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அது வந்து டைரக்டர் அந்த அளவுக்கு வேலை வாங்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் பேஜ்லேயும் சரி நம்மளை அப்படி கொண்டாடுறாங்க. சார் முத்து செல்வம் நீங்கள் 2 சூப்பர் காம்போ, செல்வம் மீனா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அவ்வளவு பாண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ தான் எனக்கே தெரியுது ஓ நல்லா இருக்கா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே நான் நடிக்கும்போது ஸ்டார்டிங் டெலிகாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்தேன். இது டெலிகாஸ்ட் ஆகும்போது எப்படி ஏங்க இவனுக்கு இவன் ஃப்ரெண்டாங்க. பொதுவாக ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருப்பான், நம்மள மாதிரி இருக்க மாட்டான். நம்ம வந்து யதார்த்தமான முகங்கிறத தாண்டி ஒரு சாதாரண ஃபேஸ் கட்டு, சாதாரண ஆள். நம்ம வந்து எக்ஸசைஸ் பாடி, ஒரு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு உண்டான மெட்டீரியலே கிடையாது தான். டைரக்டர் தான் அது காரணம். அது கார் டிரைவர் இப்படி தான் இருக்கணும். காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ரூபாய்க்குள்ளே தான் சட்டை, 500-700 ரூபா சட்டை போட்டால் ரிஜெக்ட்டு. சாதா பேண்ட்டு சாதா சட்டை அது போட்டு தான் அது பண்ணியிருந்தேன். அது வந்து எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப பிஸி. 2019லலாம் கல்யாண வீடுன்னு ஒரு சீரியலில் பண்ணேன். அது பிறகு வந்து ஜெயா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். சன் டிவி, கூர்கான் நிறைய படம் பண்ணேன், பிஸியாக இருந்தேன். 2019 முடிஞ்சு 2020 கொரோனா வந்தோடனே தாடி விட்டோன்னே என்ன நிறைய பேர் நீங்கள் ஆர்டிஸ்டாலாம் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் யார், உங்கள் சோசியல் மீடியாவில் உங்கள் பேர் ஆக்டர் பழனியப்பன் போட்டிருக்கு, என்ன ஆக்ட் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு சிறகடிக்க ஆசை பண்ண பிறகு தான் ஓகே நீ ஆர்டிஸ்ட்டு ஆமாம் அப்படிங்கிறத நம்புறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையவே வந்து கொரோனாக்கு முன்னாடி கோமு, கொரோனாக்கு பின்னாடி கோப்பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆனால் வந்து லொல்லு சபா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எங்களுக்கு எல்லாருமே வந்து அப்படியே மைண்டில் வந்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக உதயண்ணை வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கால் பார்த்தோம். அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? ஆக்சுவலாக நீங்கள் போய் மீட் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்றத வாங்கிட்டு கொண்டேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறாங்க? என்ன விஷயம்னா, உதயண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய நடிகர், சந்திரன் பாபுன்னு ஒரு நடிகர். சந்திரபாபு கிடையாது, சந்திரன் பாபு அப்படின்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ரஜினி சார் கூடலாம் போக்கிரி ராஜா படத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட பையன் அவர் வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டார். அவங்க அப்பா வந்து இறந்து போனோடனே இவர் தான் உதயண்ணன் தான் ஆர்கெஸ்ட்ரா. அவர் வந்து வயலினிஸ்ட் உதயண்ணன், வயலின், அப்புறம் காமெடி ரைட்டரு, ஆர்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் கச்சேரிக்கு போய் வாசிச்சிருக்கிறாரு. அவரும் கஷ்டப்பட்டு இது வரைக்கும், அவர் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து தன்னோட 3 குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம்னா உதயண்ணனோட மிகப்பெரிய ப்ளஸ் தன்னோட 3 பசங்களையும் நல்லா படிக்க வச்சிருக்காருங்கிறத தாண்டி 3 பசங்களுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வர்ற ஒரு பசங்க. அது அவரோட பெரிய சாதனை, படிக்க வச்சிருக்காரு. சுகர்னால வந்து பாவம் அவருக்கு வந்து இப்போ முதல்ல 3 விரல் எடுத்தாங்க, அப்புறம் இப்போ கால் எடுத்திருக்காங்க. நான் தான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே நீங்கள் வந்து உங்கள் பேஜில் போடுறீங்களோ இல்லையோ நான் போட்டுக்கிறேன் உதயண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும். ஏன்னா பல நடிகர்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா வெளியில் சொல்லாமல் அவங்க யார், என்ன விஷயம், எதுக்காக கஷ்டப்படுறாங்கிறது தெரியாமல் போயிடும். இப்போ அவர் நம்ம டீமு, வேற யாருக்கோ யாருக்கெல்லாமோ நம்ம பண்ணுறோம். அவர் உதயண்ணங்கிற நம்ம டீம், அவருக்கு நம்ம பண்ணலை அப்படிங்கிறது, பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போய் போஸ்ட் போட்டேன் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும். இப்படியாங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, முடிஞ்சவங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ, நம்ம எங்கள் சிறகடிக்க ஆசை ஹீரோ வந்து 5000 ரூபா பணம் கொடுத்து வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னால் கூட நான் அந்த 5000 ரூபாய் நான் என்ன பண்ணேங்கிறது தெரியணும்ல, நான் பாட்டுக்கு 5000 ரூபா வாங்கி எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் 5000 ரூபா கொடுத்தது. அப்புறம் மதுரமுத்தோன்னு ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட தம்பி ரெட் மதன், இப்படி ஒரு 12000, 15500, இன்னொரு 400, ஒரு 16000 ரூபா கிட்ட போய் அவர்கிட்ட நான் கொடுத்தேன். இது வந்து என்னென்னா சோசியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆகி நிறைய பேர், நிறைய யூடியூப் சேனல் போய் அவருக்கு இன்டர்வியூ பண்ணி நிறைய பேர் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாப்புல, கொஞ்சம் ஓரளவு நலமுடன் இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் செயற்கை கால் பொருத்தி திருப்பி வந்து அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நீங்களும் நேயர்கள் எல்லாருமே வந்து உதயண்ணனுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க. உதயண்ணன் ஒரு நல்ல கலைஞன், மியூசிஷியன், ரைட்டர், டைரக்டரு, ஸ்கிரிப்ட், நிறைய ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ளவர். சந்தானம் சாரோட
பல படங்களில் அவர் டயலாக் ரைட்டராக இருந்திருக்காரு. என்ன இந்த இவங்க தான் உங்களுக்கு ரிலையன்ஸா அப்படின்னு கேட்பாரு. ரிலேஷனுங்கிறது நாய்க்கு வாயில் வருதா பாரு அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர ஹிட்டு. அது மாதிரி உதயண்ணனோட நிறைய பஞ்சஸ் வந்து சூப்பர் ஹிட்டான பஞ்சஸ் எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஓகேண்ணே. ஸோ ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான். சினிமா எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகும். சந்தான மன்னன் இருக்கிறாரு. ஸோ அவர் கூட வந்து எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அடுத்தடுத்து அவர் படம் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. அவங்க டீமா எப்பயுமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. ஆனா அடுத்தடுத்து உங்களை வந்து சந்தான மன்னன் கூட எங்களால பார்க்க முடியல. அது என்னென்ன காரணம்? அது ஏன்னா ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன காரணம் தெரியும்? ஃபியூச்சரில் வர்றது காரணம் இருக்குது. என்னன்னா சந்தானம் சார் நான் நடித்த முதல் படத்திலே மன்மதன் படத்திலே நான் நடிச்சிருந்தேன். சந்தானம் சார் தயாரித்த முதல் படம் கண்ணால் எடுத்த ஆசையிலே சந்தானத்துக்கு அசிஸ்டண்டாக நடிச்சு. நான் சந்தானம் சார் கூட நிறைய படங்கள் நடிக்கல. கண்ணால் எடுத்த ஆசை, சக்கப்பூர் ராஜா, தில்லுக்கு துட்டுன்னு படம். தில்லுக்கு துட்டில் படத்தில் சீன் வரல. டிடி ரிட்டர்ன்ஸ்லேயே ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். சந்தானம் சார் கூட நான் நிறைய மற்ற சாமிநாதன் சார், மனோகர் சார் மாதிரி நிறைய காம்பினேஷன் ஷாட் நான் நடிக்கலைன்னா கூட சந்தானம் சாருக்கு மேலே எனக்கும் சந்தானம் சாருக்கும் அன்பு பாசம் அதில் எந்த விதமான குறைவில்லை. என்னன்னா நிறைய பேர் சந்தானம் டீமில் உள்ளவங்களே சொல்கிறது, நீ எப்படியாவது சினிமா டிவி எதுலையோ உள்ள நடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை, சில பேருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, நம்ம கொடுத்துறோம். ஆனால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது கேரக்டர் இருந்தால் நான் கண்டிப்பாக தர்றேன்னு. அது கரெக்டாக கூடி வரலை. ஏன்னா நம்மளது டிவி சீரியலே மாதம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. அதில் 15 நாள், இதில் 15 நாள், இடையில ப்ரோக்ராமு டப்பிங்னே கரெக்டாக இருக்குது. சந்தானம் சார் கூட நடிக்க மாட்டேன், நடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. வாய்ப்பு அவருக்கும் வந்து பழனியப்பனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, நடிக்கக்கூடாதுலாம் கிடையாது. இதெல்லாம் அந்த மாதிரி கேரக்டரும் அவர் கிடையாது. ஏன்னா சில காமெடி நடிகர்கள் கூட நடித்தவங்கெல்லாம் அந்த காமெடி நடிகர்களை குறை சொன்ன மாதிரி எத்தனையோ வரலாறுகள் உண்டு. ஆனால் சந்தானம் சார் கூட நடித்த யாருமே வந்து சந்தானம் சாரை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் வந்து எல்லார்ட்டையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறார். ஏன்னா அவரெல்லாம் சொன்னா வந்து அடுத்த வேளை சோறே கிடைக்காம போயிடும். ஏன்னா தன்னோட டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கு உதவி பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார் மட்டும்தான். தன்னோட டீமில் ஒரு நடிகர் ஒரு ப்ரோக்ராமில் வர்றான்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இவர் தான் எல்லாருமே கொடுத்துரு. இப்போ எனக்கே அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ இந்த பர்த்டே கூட நான் அவரை போய் பார்த்து சால்வை போட்டு அதில் பார்த்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது அப்படியெல்லாம் கிடையாது, அமையல. கரெக்டான விஷயங்கள் வரும்போது சந்தானம் சார் டீமில் இருக்கிற எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். சில நேரத்தில் மிஸ் ஆகும். சில நேரத்தில் தில்லுக்கு துட்டில் ராம்பாலா சார் டைரக்ஷனில் சந்தானம் சார் காம்பினேஷன் நடித்த படத்தில் ஃபுட்டேஜில் போயிருச்சு. அது அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் வர்ற படங்களில் நான் கண்டிப்பாக சந்தானம் சார் கூட நடிக்கிறேங்கிறது, எப்படி கவுண்டமணி சார் கூட நடிக்கிறது லட்சியமோ அது மாதிரி சந்தானம் சார் கூட நிறைய படம் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை. எங்கள் டைரக்டரே சிறகடிக்காச டைரக்டர் குமரன் சாரை கேட்பார், அடுத்த சந்தானம் படம் ஏதாவது கமிட் ஆச்சான்னு. இல்லை சார், சீக்கிரமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அதனால் மக்களே, சீக்கிரமே சந்தானம் சார் காம்பினேஷனில் ஒரு நல்ல ஜாலியான படத்தில் வருவேன். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நான் நடிக்கணும்னு வேண்டிக்கிங்க. இத்தனை வருஷம் நீங்கள் வந்து கலைத்துறையில், அதாவது சினிமாவில், இந்த பக்கம் பார்த்தா வந்து டெலிவிஷனில் வந்து போயிட்டுருக்கிறீங்க. எனக்கே ஒரு நாள் ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்குடா அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்ச டயம் இருக்கா? கிடையாது சார், ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா எங்கள் ஊரில் நாகர்கோவில் சாப்பாடு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். தீபாவளி, பொங்கல் ஆனாலும் சரி, சாதாரண நாட்கள்லேயும் சரி, சாம்பார், அவியல், மீன் குழம்பு, மீன் பொரிச்சு. கன்னியாகுமரி பக்கம்லாம் நாகர்கோவில், அதனால் டெய்லி மீன் குழம்பு, மீன் பொரிச்சது இந்த மாதிரிலாம். எங்கள் அப்பா சாதாரண கூலிக்காரர், டிரைவர் தான் எங்கள் அப்பா. அப்படி இருந்தாலும் எங்கள் குடும்பங்களில் எல்லாருக்குமே சாப்பாடு இதாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு தக்காளி சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் போராடி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததே எதுக்காகன்னா, நம்ம சினிமாவில் வரணும், நம்ம ரோட்டுக்கு போனால் ஒரு 4 பேராவது நம்மளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. பல நாள் வந்து தீபாவளி, பொங்கல் ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது வடை கடை ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிலாம் நான் இருந்திருக்கிறேன். அப்படி இருந்தப்போ கூட இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட நான் இந்த சினிமா வேணான்னு எதிர்பார்த்தது. சினிமாவில் வந்தும் கூட இப்போ 2 மணிக்கு கால் சீட்டு சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 2 மணிக்கு சாப்பிடாமலாம் நான் போயிருக்கிறேன். அங்கே சாப்பிடாம போனப்போ வாக்கிங் காலை ஃபிலிம் சிட்டியில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓடுற ஷாட்டெல்லாம் எடுத்துருப்பாங்க. சாப்பிடாம என்னோட நண்பன் சி பழனி 1-2 பேர் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் பசி பட்னியோடலாம் ஓடி இருக்கோம். அப்போ கூட இதெல்லாம் ஒரு தொழில் இது அப்படின்னு சொல்லி நான் நினச்சதில்லை சார். அதாவது சினிமாவுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு, என் மனைவி மக்களுக்கு நான் எவ்வளோ சின்சியராக இருக்கணுங்கிறத தாண்டி அவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ சின்சியரானு தெரியாது. ஆனால் நான் சினிமாவுக்கும், என்னோட தொழில் டிவிக்கும், என்னோட நடிப்பு தொழிலுக்கும் நான் ரொம்ப சின்சியராக இருக்கேங்கிறது நான் இருமாப்போட சொல்லுவேன். உத்தம புருஷனோ இல்லையோ, உத்தம புத்திரனோ இல்லையோ, எங்கள் பையனுக்கு நல்ல அப்பாவோ இல்லையோ, ஆனால் வந்து என் தொழிலுக்கு நான் கரெக்டாக இருப்பேன். என் தொழிலுக்கு நான் கரெக்டாக இருக்கனால தான் என்னால் இவ்வளோ பேருக்கு நான் என் பையனை படிக்க வைக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. நான் இப்போ கூட என் பையன்கிட்ட சொல்லுவேன், சில நேரம் டே நைட்டுமா எடுப்பாங்க ஷூட்டிங்கு, ஆற்றுல நீந்துற மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே குதிக்கிற மாதிரி இருக்கும், பைக்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருப்பேன். ஆனாலும் இந்த தொழிலை வந்து நான் ஐ லவ் சினிமா
அப்படின்னு சொல்கிறத விட சினிமா உங்களை லவ் பண்ணணும். ரிப்பீட் சினிமா உங்களை லவ் பண்ணால் தான் இந்த தொழில் இருக்கும். இல்லைன்னா 25 வருஷம் எப்படி சார், 25 வருஷம் 27 வருஷம் தாண்டி எப்படி சார் வண்டி ஓட முடியும்? வந்தது ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான், கூட்டம் கும்பலில் தான் நிற்கிற ஒரு கலைஞனாக நடிகனாக நான் வந்தேன். அப்போவே நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்பவும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த தொழில் என்னை கைவிடலைங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். ஏன்னா தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு கஷ்டம், 1000 கஷ்டம் வரும், அந்த 1000 கஷ்டத்தை அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்தால் தான் இந்த சினிமாவில் நீங்கள் ஒரு இடத்த பிடிக்க முடியும். ஒரு 4 பேராவது இவன் நடிகன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, ஏன்னா இப்போ வந்து போட்டி பொறாமை மிகுந்த உலகம். நீ நடிகன்னு மக்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்குறதுக்கு நீ நிறைய இழக்கணும், நிறைய கஷ்டப்படணும், நிறைய போராடணும். அது பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சினிமா இல்லை, நீங்கள் நினச்ச தொழில் என்னை விட 100 மடங்கு நீங்கள்லாம் வந்துடுவீங்க. இன்னொரு விஷயம் நான் கடைசியாக நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள்லாம் சினிமா டிவியில் நடிக்கிறோம்ல, எங்களை விட பயங்கர திறமையான எத்தனையோ நடிகர்கள் வந்து குடும்பத்துக்காக அங்கங்கே மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், வெளிநாடுகள்லையும் சரி, தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களை விட பயங்கர திறமையான நடிகர்களை குடும்பத்துக்காக வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாவில் நாங்கள் வாய்ப்பு கிடைச்சவங்க நாங்கள் பெரிய ஆளுங்கள்லாம் கிடையாது. எங்களை விட நல்ல நடிகர்கள், சாதாரண ஒரு ஹோட்டல் தொழிலாளியாக இருப்பான், இல்லை ஒரு மெக்கானிக்காக இருப்பான், ஃபிட்டராக இருப்பான், ஆட்டோ டிரைவராக இருப்பான், கார் டிரைவர் இருப்பான், எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு இந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஏற்றுக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இதில் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஐ லவ் சினிமா, ஐ லவ் ஆக்டிங். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. கடைசியாக வந்து அந்த லொல்லு சபாவில் உங்களால் மறக்க முடியாத ஒரு டைலாக் மட்டும் எனக்கு பேசி காமிச்சிட்டிங்க அப்படின்னா? அதான் இதுதான், வா வந்து ஒரு கை போடு, கிளவி மேலே கை போடுற அளவுக்கு நான் ஒன்றும் கேந்தி பிடிச்சி தெரியல, அதுக்கு வேற ஆளை பாரு, நிலக்கடல வேர்க்கடல பொட்டுக்கடல, நீ சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல, டேய் சீட்டாட்டத்துக்கு ஒரு கை போடுறான்னு சொன்னேன். அட போ கிளவி, வெள்ளனே போனாலே அங்கே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, இதில் போய் என்ன இது இப்படின்னா எப்படி அப்படின்னு. வெள்ளனை போனாலே வியாபாரம் ஆக மாட்டுதா, அப்படி என்ன வியாபாரம் பண்ணுற, ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னேன், வியாபாரம் ஆக மாட்டேங்குது, நீ ஏன் ஓடு ஓடுன்னு சொல்கிற, ஓடாத நில்லுன்னு சொல்லு, அப்போ நல்லா வியாபாரம் ஆகும்ல. இது வந்து சேசன், இது வந்து என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, காமெடி நிறைய பேர் இந்த டைலாக்கை சொல்லியிருக்காங்க எனக்கு, அதனால இது என்னோட ஃபேவரட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நிறையா இடங்களுக்கும் நீங்கள் நினச்ச கோல் எல்லாம் நடக்கணுங்கிற பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். குமுதம் யூடியூப் சேனல் வந்து இந்த இன்டர்வியூவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நான் ஏதாவது கொஞ்சம் தப்பாவோ ஏதாவது ஓவராக பேசியிருந்தா என்ன உங்கள் அண்ணனா, தம்பியா, சகோதரனா நினச்சி, நண்பனாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. குமுதம் யூடியூப் சேனல் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறேன், அட்டகாசமான ப்ரோக்ராம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாடா. அன்புடன் உங்கள் லொல்லு சபா பழனியப்பன் என்கின்ற சிறகடிக்க ஆசை செல்வம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.